கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடுடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை பிடிக்கிறேன். துக்கம் என்று சொல்லுகிற போது அது நம்மை மிகவும் சோர்வடைய செய்கிற ஒரு காரியம். துக்கத்தினாலே என் கண்கள் தொய்ந்து போகிறது. அந்த அளவிற்கு துக்கம் நம்முடைய சரீரத்தை மிகவும் அது இழைக்க பண்ணுகிறது, அது நம்மை சோர்வடைய செய்கிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததான துக்கத்தினாலே இப்படியே சொல்லுகிறார். யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மனையம் பார்க்கலாம் பாரமாய் இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொன்னால், யோபனுடைய துக்கம் மிகவும் குடிதான துக்கம், மிகவும் பாரமான துக்கம், மிகவும் சஞ்சலமான துக்கம். அவர் எல்லாம் இழந்து வீதியிலே உட்கார்ந்து கொண்டு அவர் தன்னுடைய சரீரத்தில் வந்ததான பருக்களை ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு கர்த்தர் நல்லவர் என்று சொன்னார். அப்படியாக அந்த துக்கம் மிகவும் மோசமானதாக, மிகவும் அது கொடுமைப்படுத்தக்கூடியதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே துக்கம் என்று வருகிற பொழுதே நம்முடைய கண்கள் தோய்ந்து போவதை பார்க்கலாம். 1 நாளாகும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அப்ப தன்னுடைய தாய் அவனை பெற்றபோது தான் துக்கத்தினாலே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவன் யாபேஸ் என்று பெயர் சொன்னதை நாம் பார்க்கலாம். எனவே துக்கம் உடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பெயரின் மூலமாக கூட வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. 31ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. ஆமென். துக்கம் வரும் பொழுது நம்முடைய நிலை இப்படியாய் மாறுகிறதை பார்க்க, நம்முடைய கண், நம்முடைய செவி, நம்முடைய வயிறு எல்லாம் பாதிக்கப்படுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அது பாதிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:92ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது வேதம் என் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் நமக்கு எவ்வளவு விடுதலையை கொடுக்கிறதா இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் எல்லாவற்றையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்முடைய துக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனுதினமும் கர்த்தரை தேடுவதாய் காணப்பட வேண்டும். 134ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எனவே அனுதினமும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய கைகளை அவருக்கு நேராக உயர்த்தினால் கர்த்தர் நிச்சயமாக அந்த துக்கத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய நல்ல ஆண்டவர். யோபனுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். யோபனுடைய துக்கத்தை காட்டிலும் மேலான துக்கம் இந்த பூமியிலே ஒருவருக்கு வந்திருக்க முடியாது. அந்த துக்கத்தையே தேவன் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார் என்று சொன்னால் நம்முடைய துக்கத்தையும் அவர் நிச்சயமாய் மாற்றுவார். ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், நாம் துக்கம் வரும் பொழுது அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு நேராய் நம்முடைய கைகளை பிரிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய துக்கங்களை மாற்றுவார். தேவனாய் கர்த்தர் நமக்காக துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர், துக்கங்களை சுமந்தவர். அவர் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்தபடினாலே நமக்கு ஒரு விடுதலையை நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அந்த துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அவர்களை மனமடி வாக்குறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே துக்கங்களை சுமந்தவர் எங்களுக்காக யாவும் செய்து முடிக்க உள்ள என் தேவனாய் கர்த்தரை நாங்கள் துதித்து ஆராதித்து உடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களை கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.